வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எமிஸில் எப்படி ஸ்டூடெண்ட் ப்ரமோஷன் மொபைல்லையே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுள் போய்க்குங்க. கூகுளில் போயிட்டு நம்ம வழக்கம் போல் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எமிஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு ஆகி உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இந்த எமிஸ் ஃபஸ்ட்டு சைட்டுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே 3 டாட்டை கிளிக் பண்ணி நம்ம டெஸ்க்டாப் சைட்டுக்கு போயிடும். அப்போ தான் ஈஸியாக இந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஒரே நிமிஷத்தில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு பஞ்சாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம கூகுள்லேருந்து எம்எஸ் டைப் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். வெப்சைட்டுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் இந்த மேலே கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய்க்குங்க. போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இந்த மேலே இந்த ஒயிட் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் டைம் டேபிள் இருக்கும். ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சு நீங்கள் ப்ரமோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட் ப்ரமோட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு எந்த கிளாஸுக்கு ப்ரமோட் பண்ண அப்படின்னு கேட்கும். நீங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. செக்ஷன் எந்த செக்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க, ஏ. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டுமே இங்கே வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகணும். எந்த கிளாஸுக்கு கொண்டு போகிறோம், செகண்ட் எந்த செக்ஷன், ஏ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக கிளிக் பண்ணி இங்கே ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இந்த பக்கம் வந்துடும். இங்கே ரெண்டாவது ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அத்தனை பேர் இங்கே வந்துடுவாங்க. இங்கே ப்ரமோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ப்ரமோட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ப்ரமோட் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் டிசி எப்படி கொடுக்கணும், அந்த டிஃபால்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் மொபைல்லையே அந்த எம்எஸ் ப்ரமோஷன் வந்து பண்ணிட முடியும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அத்தனை வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணிடலாம். இல்லை நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து போடுறோம், ஒரு செக்ஷனை 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கெட் லிஸ்ட் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரையாக நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் பி கிளாஸுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா இங்கே நம்ம செக்ஷன் மாற்றிடலாம். அப்போ செக்ஷன் மாற்றி அவங்களை மட்டும் ப்ரமோட் பண்ணி பி செக்ஷனுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஹோல் பஞ்ச் ஆஃப் செக்ஷனை ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரமோஷன் பண்ணிடலாம். ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரமோஷன் பண்ணிடலாம்.